ஹலோ மக்களே, ஒன் டே டவுன் சீரீஸில் டே 12. ஐயோ என்னால் முடியலை, கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்களேன். என்னோடய தம்பியில் பார்த்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணணும்னு உள்ளே வந்து கேட்கலான்னு வந்திருப்பீங்க. இது எல்லா ஆண்களுக்கான பதிவு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் திறந்தாலே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஜுவல்லரிஸ், இல்லை ஒருவேளை துணி சேல்ஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஃபுட் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேலைக்கு போயும் அநேகர் பிஸ்னஸ் இந்த நாளில் பண்ணுறாங்க. அது ஒரு வேளை உங்கள் மனைவியாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் தாயாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெண்கள் வந்து ஏதோ ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் இந்த நாளில் நான் சொல்ல வர காரியம். எல்லா ஆண்களும் நினைக்கலாம், அவளுக்கு வேறு வேலை இல்லை, பொழுது போகாமல் ஏதோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி. நிச்சயமாக கிடையாது. வேலை இல்லாமல் எந்த பெண்களுமே கிடையவே கிடையாது. எல்லா ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய வேலைகள். ஆண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது மாத்திரம்தான் வேலை. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. வீட்டு வேலையும் பார்க்குறோம், குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த நாளில் அதுவும் ஆரோக்கியமான உணவை சமைக்கணும், வீடை க்ளீனாக வைக்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் தனக்குன்னு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், சம்பாத்தியத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பெண்களும் புது ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க ப்ராடக்ட்டை நம்மளே வந்து ப்ரமோட் பண்ணாட்டி வேறு யார் நமக்காக ப்ரமோட் பண்ணுவா? அதனால் உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்க ஒரு சிலருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களோட ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அதில் பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். திருமணமாகி வரும்பொழுது உங்கள் மனைவிகள் உங்களுக்கு சமைச்சதும் இப்போ சமைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்டோடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.